4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்துட்டு கிரேட்டஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதிலெல்லாம் எது கிரேட்டஸ்ட்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை திங்க் பண்ணி பார்க்கலாம். ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக வச்சுட்டு நியூமரேட்டர்ஸில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்து எது கிரேட்டஸ்ட்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி நம்பர்ஸில் பேஸ் வந்து சேமாக வச்சுட்டு பவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு பவர்ஸில் எது பெருசாக இருக்கோ அது கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். எல்லாமே 3க்கு ரிலேட்டட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ பேஸ் வந்து 3ஆக வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் √3 × 30. ரூட் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத நம்ம வந்து பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். பவர் 1/2, இங்கே ஒரு 30 இருக்கு. பவர் ஆஃப் பவர்னா பவர்ஸ் கெட் மல்டிப்ளைட் தானே. அப்போ 1/2 டைம்ஸ் 30. இதுவும் கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் ஒன்று டினாமினேட்டரில் ஒன்று இருந்தால் கேன்சல் ஆகிடும். அப்போ 3/15. இப்போ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பவர் ஆஃப் பவர் வரும்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் √27 பவர் 4 இருக்கு. √27 பதிலாக 27/1/2 எழுதுறேன். இதுக்கு பவர் ஆஃப் பவர் விச் இஸ் 4. அப்போ டைம்ஸ் 4 போடலாமா? இங்கே போட்ட மாதிரியே தான். அப்போ இதுவும் கேன்சல் பண்ணி 2 போட்டலாம். 27 நம்ம எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாமா? 3 × 3 9 9 3s are 27. அப்போ 3 கியூப், இங்கே ஒரு 2 இருக்கு. பவர் ஆஃப் பவர் will get multiplied. அப்போ 3/6. நெக்ஸ்ட் √81 பவர் 8. ரூட்டை வந்து பவர் 1/2 எழுதிக்கிறோம். அப்போ 81 பவர் 1/2. இந்த பவர் வந்துட்டு பவர் ஆஃப் பவரில் இருக்குது. ஸோ இன்டூ 8 81 பவர் 4ன்னு வந்துடும். அகைன் 81 எப்படி கிடைக்கும்? 3/4. 4 டைம்ஸ் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 81 வந்துடும். 4 இருக்குது. 4 4s are 16. 3/16. ஸோ ஃபார் இதுதான் வின்னராக இருக்குது. அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 9 பவர் 12. கியூப் ரூட்னா நம்ம ஸ்கொயர் ரூட்க்கு எப்படி பவர் 1/2 போட்டோமோ அந்த மாதிரி கியூப் ரூட்னா பவர் 1/3 போடணும். அப்போ 9 பவர் 1/3. இதுக்கு இன்னொரு பவர் இருக்கு 12. பவர் ஆஃப் பவர்னு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கேன்சல் பண்ணால் 4. 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம்ல. 3 ஸ்கொயர் பவர் 4. பவர் ஆஃப் பவர் அகைன் மல்டிப்ளை ஆகும் 3/8. ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர்.